பயிற்சியை உட்காந்து பண்ணணும். பண்ணாத கிரியா இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ நம்புறதுக்காக கிரியாவை உருவாக்குனது. பரம் சிவானந்தஜி அவர்களுடைய பிறவி முகுந்தாக பிறந்து ஜான்வரி 5 அன்னைக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் அந்த மகானை பற்றி நம்ம பேசும்போது அவ்வளோ ஒரு அன்பு நமக்கு ஏற்படும். அவர் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பெரிய அவர் சமாதி ஆகிற வரைக்கும் அவர் கற்றுக்கிற ஒரு செகண்டுமே கடவுளை பற்றி தான் லைஃப்பில் கற்றுக்கிட்டார். வெளியில் விஷயமோ எஜுகேஷனோ பெரிய பெரிய இதுவோ அவர் கற்றுக்கல. அவர் கற்றுக்கிட்டது எல்லாமே கடவுளை பற்றி தான். ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறதா இருந்தாலும், படிப்பை பற்றி கற்றுக்கிறதா இருந்தாலும், அதுலேயும் கடவுளோட பர்பஸ்க்காகவே அவர் வந்தார். அப்பேற்பட்ட மகானை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பரமஹம்ச யோகானந்தர் அவ்வளோ ஈஸியாக நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஞானி ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது. பரமஹம்ச யோகானந்தருக்கு பின்னாடி அவர் பட்ட கஷ்டம், அவர் எவ்வளோ வேதனைப்பட்டு அவமானங்கள்லாம் பட்டிருக்கிறார் அமெரிக்காவுக்கு போன பிறகுன்றது பர்சனலாகவே நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவரே அதை சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா மக்களுக்காக தான். இந்த மக்கள் எல்லாருமே அற்புதமாக நிம்மதியாக இந்த ஒரு அதீத சக்தி வாய்ந்த கிரியா யோகத்தை செஞ்சு ஒருத்தரும் பலன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த ஒரு அற்புதமான ஒரு பாதையை போட்டார். அந்த பாதையிலேருந்து வந்தவங்க தான் எங்கள் அப்பா நாகின் மாஸ்டர். அவருடைய லெகசிலேருந்து தான் அந்த கிரியா டெக்னிக்ஸ் எல்லாம் பயிற்சி பண்ணி 23 வருஷம் பயிற்சி பண்ணி 2019 அவர் போனார். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் தீவிரமாக பயிற்சி பண்ணி இப்போ இந்த கிரியாவை யோகா மெடிடேஷன் முதல்ல செஞ்சுட்டு, அதுக்கடுத்து நீங்கள் அதுக்குன்னு ஒரு சின்ன ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் மந்த்லி ஃபீஸ் இருக்குது யோகா மெடிடேஷனுக்கு. இந்த நம்பருக்கு அதை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களோ கற்றுக்கலாம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் கிரியாயோகம் செய்ய முடியும். ஏன்னா எடுத்த உடனே ஒரு மனுஷன் கிரியாயோகம் செய்ய முடியாது. கிரியாயோகம் அப்படி செஞ்சாலும் உடல் உஷ்ணம் அதிகமாகிடும். அந்த உஷ்ணம் தாங்க முடியாது. அதுக்கு நமக்கு இப்போது இந்த தமிழ்நாட்டிலையோ சரி எங்கேயுமே மூலிகைகளுமே நம்ம அந்த இமயமலையில் கிடைக்கிற அந்த மூலிகைகளோ அங்கே போய் குளிக்கிற தண்ணியோ அதெல்லாம் இப்போ இல்லை. அந்த ஒரு குடிநீர் வேறு, இங்கே இருக்கிறது வேறு. ஸோ இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றபடி ஃபில்டர் பண்ண டெக்னிக்ஸ் தான் நம்ம இங்கே பரமஹம்ச யோகானந்தருடைய லினேஜாக நம்ம இது கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் YSSல கற்றுக்கிறவங்க அங்கே கற்றுக்கலாம், இல்லை இங்கே கற்றுக்கலாம். YSSல ஏன் கற்றுக்கோங்கன்னு நான் சில பேர்கிட்டே சொல்லுவேன் அப்படின்னா, YSSல பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எதுவுமே ஃபேக் டெக்னிக்ஸ் கிடையாது. இந்த கண்ணு 2 இப்படி மேலே தூக்கி பாருங்கள், இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். இதெல்லாம் முதல்ல டெக்னிக்கே கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி இந்த பயோகெமிக்கல் பாடியை எப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்ற கைடன்ஸோடு ஒரு கைடன்ஸோட 18 வருஷம் 24 வருஷம் வரைக்கும் பயிற்சி பண்ணுறது தான் உண்மையான கிரியா யோகம். இந்த மித்தை பிரேக் பண்ணவர் தான் பரமஹம்ச யோகானந்தஜி. அதாவது ஒரு யோகம்னா பல 100 வருஷம் செஞ்சால் தான் அது உங்களுக்கு மோட்ச முக்தி கொடுக்கும். இதை ஃபில்டர் பண்ணி இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு இதை எப்படி கொடுக்கணும்னு அன்றே மகாதார் பாபாஜியை இவரை தேர்ந்தெடுத்து யுக்தேஸ்வர் குருவாக இவருக்கு சிஷ்யர், இவர் தான் பரமஹம்ச யோகானந்தர் தான் சிஷ்யர்னு சொல்லி இவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் கரெக்டாக கொண்டு போய் கைட் பண்ணது மகாதார் பாபாஜி தான். அப்படியே அவர் கைட் பண்ணி கொண்டு போக ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப்லேயும் பரமஹம்ச யோகானந்தர் ஒன்றுத்தையும் ஃபேஸ் பண்ணும்போதும் அன்போடு தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார். லவ்வை மட்டும்தான் அவர் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தார். இந்த லவ்வோட என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வளர்கிற அந்த ஒரு கிரியா யோகம் செஞ்சு அவர் ஒரு வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, உள்ள பவர், அந்த இன்சைட் பவர் எவ்வளோக்கு அவ்வளோ அவர் பெருக்கி அதை எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை கொண்டு போனாரோ, இது ஜஸ்ட் லைக் தட் 1 day 2 days நடக்கல. 12 years ஆச்சு பரமஹம்ச யோகானந்தாவுக்கு. அப்பேற்பட்ட ஜாம்பவானுக்கே 12 years ஆச்சுன்னா நம்மலாம் அப்போ ஏமாத்துறோம். இதுதான் எல்லோரும் யோசிக்கணும். நான் 10 வருஷத்துக்கும் மேலே வாசி மட்டும் செய்கிறேன். கிரியாயோகத்தோடைய 3rd ஸ்டேஜ் தான் வாசி. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஹத்த யோகாவா, வாசி யோகாவா, ராஜ யோகாவா, இல்லை இந்த ஆனாபானா மெடிடேஷனா, இது மாதிரி நிறைய இருக்கும். ஒரே வேர்டில் சொல்கிறேன் பாருங்க. மெடிடேஷன் குட்டி குழந்தை கூட உட்காந்து செய்யும். எல்கேஜி குழந்தை கூட சும்மா கண்ணு மூட்டை உட்காரும். நம்ம இவ்வளோ வயசு வளர்ந்துருக்கோம். சின்முத்ரா போட்டு மெடிடேஷன் இப்படி உட்காந்துருக்குது, போஸ் நல்லாயிருக்கு.
உள்ளே என்ன நடக்குது, உள்ளே எப்படி போகணும், உள்ளே எப்படி பயணம் பண்ணணும், எந்த மூச்சு எங்கே இழுக்கணும், எது எப்படி நம்ம வந்து அந்த ஆட்டம்ஸ் அனுப்பணும், இவ்வளோவுமே உள்ளே தான் நான் ஏற்படும். சில ப்ரோட்டான்ஸ் இவ்வளோ தான் அனுப்பணும், சில நியூரான்ஸ் இவ்வளோ தான் பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகணும். ஸோ இது எல்லாமே டிசைன் பண்ண சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான் கிரியா. இது வந்து ஏதோ மேஜிக், அது வாயில் சொல்கிறது வந்து வட சொல்லலாம். உட்காந்து செய்கிறவனுக்கு தான் அது புரியும். பயிற்சி உட்காந்து பண்ணணும். பண்ணாத கிரியா இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ நம்புறதுக்காக கிரியாவை உருவாக்குனது எப்பேற்பட்ட ஷிரடி சாய்பாபா, லஹரி மகாஷய், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஜீசஸ், கிருஷ்ணர், எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இத்தனை பீப்புளுமே போய் கும்பிடுறவங்க என்ன செஞ்சாங்க? இதை தான் வீட்டில் உட்காந்து செய்யுங்கடான்னு சொன்னாங்க. நம்ம அதை தவிர நம்ம எல்லாமே செஞ்சுட்ருக்குறோம். அப்போ அப்படி தான் இந்த பரமஹம்ச யோகானந்தாஜி எல்லா உலகத்துலையும் இருக்கிற எல்லாரையும் சந்தித்து எல்லா டெக்னிக்கையும் ஒன்றாக்கி 24 வருஷம் கரெக்டாக இது செஞ்சால் மேக்ஸிமம் உன்னால் மோட்ச முக்தியை கட்டாயமாக அடைய முடியும். அந்த செவரு, இவ்வளோ பெரிய செவரு இருக்குன்னா அதை எப்படி ஏறி போகணும், அதுக்கப்புறம் அந்த சைடு என்ன இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளாரிட்டியோடு கொடுத்துட்டு போனார். இதை விட ஒருத்தர் யார் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அதே தான் நம்ம அவருடைய மெசேஜில், எங்கள் அப்பாவுடைய மெசேஜில் இன்றைக்கி இந்த கிரியா யோகத்தை பல பேருக்கு இலவசமாக நம்ம கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி தான் இந்த யோகா மெடிடேஷன் செஞ்சு இந்த உடல் ரெடி பண்ணோம் 2 வருஷத்துக்குள்ளே. அதை விட்டுட்டு டெம்பிள், புத்தகம் இதெல்லாம் ஓகே போங்க, அது உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் உண்மை அங்கே இல்லை. உண்மை எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த உண்மையை தான் பரமஹம்ச யோகானந்தாஜி வந்து சொன்னது. எத்தனை மிராக்கிள்ஸ், 1 2 பல மிராக்கிள்ஸை வந்து அவருக்குள்ளேயே அந்த பவரை வச்சுக்கிட்டு அவர் பல பேருக்கு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணார். தட் இஸ் அமேசிங். அப்பேற்பட்ட ஒரு சோல் வந்து இந்த பூமியில் பிறந்து, அதுவும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் கிரைஸ்ட்டை பற்றி, கிறிஸ்டியானிட்டியை பற்றி, அது உண்மையான மீனிங் என்ன அப்படின்றத ஏராளமான பேருக்கு சொன்னார். ஃபஸ்ட்டு அதாவது ஒரு இந்தியனும் அமெரிக்கனும் கல்யாணம் பண்ணிக்கலான்றது அவர் தான் பண்ணி வச்சார். எவ்வளோங்க இதெல்லாம் சின்ன சின்ன கதைகள் நான் சொல்கிறது. த மோஸ்ட் பவர்ஃபுல் யோகி அண்ட் த ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் பரமஹம்ச யோகானந்தாஜி. இதெல்லாம் எதுக்கு கடவுளை தேடணும், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிப்பாரான் சின்ன வயசில். காடு எதுக்கு தேடணும் அப்படின்னு எல்லாமே யோசிப்பாரான். இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது காடு இல்லாத இங்கே ஒன்றுமே எங்காது. அப்போது காடை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம சோலை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் வித்தின் சோல் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணி சயின்டிஃபிக்காக எவிடெண்ட்டாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒயிட் ஹவுஸில் அவர் சொன்ன எல்லா விஷயமும் இருக்குது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம வந்து தூக்கி போடுற விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட மகான் பரமஹம்ச யோகானந்தாஜி. ஸோ இதுதான் இந்த குயிக் வீடியோ. நிறைய பேர் வந்து இது உணர்ந்து குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. பரமஹம்ச யோகானந்தா வந்துட்டு போயிட்டு அந்த வந்துட்டு போயிட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டைம் வேர்ல்டு எவ்வளோ குயிக்காக போகுதுன்றதை நீங்கள் தான் உணரணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 100 years, மோர் தேன் 100 years அவர் வந்து அமெரிக்கா போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு, அவர் இந்த டைமில் இதே 100 வருஷத்துக்கு பின்னாடி போனால் அவர் உட்காந்து கிரியா பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம டைம் பேக் போய் பார்த்தோன்னா புரியும். வேர்ல்டு இப்போ இவ்வளோ அட்வான்ஸாக வளர்ந்துருக்கு. உங்கள் கிட்டேயே டெக்னிக் வர அளவுக்கு இன்றைக்கி வேர்ல்டு இருக்குது. அதனால் அந்த ப்ரீ கிரியா யோகா டெக்னிக்ஸை, அதாவது முன் செய்யக்கூடிய கிரியா யோகா டெக்னிக்ஸை, கிரியா கிடைக்கிறதுக்கு முன்னால் செய்கிற டெக்னிக்ஸை தான் நம்ம இங்கே வந்து இனிஷியேட் பண்ணுறோம். அது முடிஞ்ச பிறகு நேராக உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு தனிப்பட்டு 1/2 மணி நேரம் கிரியா தீட்சை கொடுத்துட்டு இலவசமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் 18 வருஷம் எந்த குருவையும் மாற்றக்கூடாது. செருப்பு மாற்றலாம், துணி மாற்றலாம், ஏன் சம்டைம்ஸ் உங்கள் காரும் மாற்றலாம், சம்டைம்ஸ் உங்கள் வீடு விட்டு வேறு வீடு கூட போகலாம். ஆனால் குருவை மட்டும் மாற்றக்கூடாது. குருவை மாற்றினீங்கன்னா நீங்கள் நிம்மதியாகவே இருக்க மாட்டீங்க. இது 100% உண்மை. இது வந்து நான் சொல்கிறதுன்னு இல்லை, கிருஷ்ண பகவானே சொல்கிறாரு, முருகரே சொல்கிறாரு. ஏன்னா ஒரு குரு உனக்கு கிடச்ச பிறகு அது இறைவன் கொடுத்த அருள். அதை நீ விட்டுட்டு வந்தேன்னா உன்னை விட அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் இந்த நிம்மதின்றது கொடுக்காது. உனக்கு பின்னாடி ப்ரொடெக்ட் பண்ணுறது அம்மா அப்பா சின்ன வயசில் எப்படியோ அது போல தான் குரு. உன் வாழ்க்கைக்கு குரு இல்லை, இன்னும் கிடைக்கல அப்படின்னா தேடுங்க, உண்மையிலே தேடுங்க. இதெல்லாம் சொல்கிறதுனால நான் குரு இல்லை. உண்மையான குரு என்ன அப்படின்றது உங்கள் ஆத்மா தான். இந்த அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையான குரு யார் அப்படின்னா உங்கள் ஆத்மா தான். ஸோ அது உள்ள தேடுற ஸ்டேட்டு வர வரைக்கும் ஃபிசிக்கல் குருவாக நம்ம இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த குருவை பார்க்க முடியும், சந்திக்க முடியும். அதுக்கடுத்து பகவானை சந்திப்பீங்க. அதான் மாதா பிதா குரு தெய்வம். இதெல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க. ஏதோ புக்கு படிக்கிறோம், அது படிக்கிறோம், இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன், இமயமலைக்கும் போக மாட்டேன்.
ஏன்னா மகாதார் பாபாஜின்றவர் அங்கே இல்லை, பரமஹம்ச யோகானந்தர்ன்றவர் கலிஃபோர்னியாவில் மட்டும் இல்லை. இவங்க எல்லாமே வேறு ஒரு டைமென்ஷன் பிளேனில் இருப்பாங்க. அதுக்கெலாம் நம்ம போகிறதுக்கெலாம் இன்னும் எவ்வளோ வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சாதாரண ஒரு லைட்டை கூட நம்ம இப்படி அது உள்ளே என்ன ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அணு ஆயுதத்துக்கும் மிஞ்ச சக்தி வாய்ந்த மகான்களை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஆயுதமாக தயாராகணும். அப்பேற்பட்ட யோகமை நீங்கள் செய்யணும். அதுதான் கிரியா யோகம். ஸோ வெரி